இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 26 16வது அதிகாரம் 4 முடிய. ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார், நீங்கள் சான்று பகர வேண்டும். சான்று பகருவதற்கு அனுப்பப்பட போகிற தூய ஆவியானவர் உங்களுக்கு துணை இருப்பார். அன்பானவர்களே, இதுதான் நமக்கு சான்று பகருவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது, தூய ஆவியானவருடைய ஆற்றல். ஒரு மனிதன் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், உறுதி பூசுதல் வழியாக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், நற்கருணை வழியாக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், அதைவிட தொடக்கத்திலே திருமுழுக்கு வழியாக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆனால் அவரை நம்மில் பலர் என்ன செய்கிறோம்? உறங்கும் நிலையிலேயே வைத்திருக்கிறோம். அவர் செயல்பட அனுமதிக்கவில்லை. அவர் செயல்பட அனுமதித்தால் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது என்று இயேசு சொல்லுகின்ற அளவிற்கு நமக்கு இந்த உலக நீதிகளினால் எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றாதபடி, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றாதபடி, தந்தை கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் ஆவியானவரும் நம்மிலே தங்க விடாதபடி நம்மை இந்த உலகம் எதிர்த்து நிற்கும். அப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் நம்மை இடைஞ்சல்கள் கொடுத்து நம்மை தடுக்க பார்க்கும். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அவரை உறங்கும் நிலையில் வைக்காமல் அவரை எப்பொழுதும் முழுமையாக அனுமதித்து தங்களையே தாழ்த்தி கொண்டால், ஆவியானவருடைய செயல்களுக்கு ஒப்பு கொடுத்தால் என்ன நடைபெறும்? சான்று பகர்வோம். நீங்கள் சான்று பகர்வீர்கள். ஆவியானவர் வரும்பொழுது அவர் என்னை பற்றி சான்று பகர்வார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும். கத்தோலிக்க திரு அவையில் சான்று பகர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன என்று சொல்லலாம். வழிபாடுகளில் அதனுடைய பொருள் என்ன? வழிபாடுகளின் ஆற்றலை எல்லாம் முழுமையாக நாம் பங்கெடுத்து அதை முழுமையாக பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையிலே சான்று பகர வேண்டும். வழிபாடுகளில் சாட்சி சொல்வது ஒரு காரியம், ஆனால் அதைவிட மேலானது என்று நான் சொல்லுவேன், வாழ்க்கையிலே சான்று பகர வேண்டும். வழிபாடுகளில் சொல்லுகின்றது மற்றவர்களுக்கு நம்பிக்கை உருவாக்கும். வாழ்க்கையிலே சான்று பகர்ந்து வாழ்வது உண்மை, நீதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம், இவைகளுக்கு சான்று பகர்ந்து வாழ்வது மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் மிக பெரியதாக எதிர்பார்ப்பதே உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வது. இந்த சான்று பகர்வதற்கு அடிப்படை ஆதாரமாக ஊற்றாக இருப்பது நீர் எங்களுக்கு அளித்திருக்கின்ற தூய ஆவியானவரே. இந்த தூய ஆவியானவருக்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து தூய ஆவியின் ஏவுதலின்படி நடந்து உமக்கு சாட்சியாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த நீர் தயவுடன் வரமளிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.